Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, குற்றத்தை ஒப்புக்கொள்ள அஜித்குமார் மறுத்ததால் தனிப்படை காவலர்கள் உயிர் போகும் என்று தெரிந்தும் அடித்துள்ளனர் என்று அஜித்குமார் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்கள் என்ன? அஜித்குமார் கோயில் காவலாளி காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்டாரு. அந்த எஃப்ஐஆரை திருத்தம் பண்ணி திரும்பி வெளியில வந்திருக்கு. பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அஜித்குமார் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் கோபத்தை தூண்டும் தனிப்படை காவலர்கள் அலைக்கழிக்கப்பட்டதால கோபத்துல 5 காவலர்களும் உயிர் போகும் என்று தெரிந்தே அடித்ததாக தெரிய வருது. ஜூன் 27 தேதி என்று கோயிலுக்கு வந்த நிகிதா அவர்களிடம் நகை திருட்டு வழக்கில் திருப்பூணம் போலீசார் புகார் அளித்த நிலையில தனிப்படை காவலர்கள் 5 பேர் அவரை 27, 28 2 தேதிகளில் கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல அஜித்குமார் அவர்கள் இறந்து போயிட்டாரு. இறந்து போன சூழ்நிலையில அவரை திருப்போணம் ஜிஹெச்லையும் அதுக்கடுத்து சிவகங்கை பிரைவேட் மருத்துவமனையிலையும் அதுக்கடுத்து கொண்டு போய் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலையும் செக் பண்ணியிருக்காங்க. இறந்து போனது தெரிஞ்ச ஒண்ணு இந்த சூழ்நிலையில அவர் வலிப்பு இறந்து போனதை முன்னாடி டிஎஸ்ஆர் பதிவு பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த நிலைமையில திருப்பி டிஎஸ்பி திருத்தம் பண்ணி நினைஞ்சிருக்காரு. அவருக்கு அடிச்சா அவர் உயிர் போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலை தெரிஞ்சு இந்த 5 காவலர்களும் அடிச்சுட்டாங்க, எங்களை அலக்களிச்சதுனால அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தெரிய வருது. பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.